ஹலோ எவ்ரிவன். மயில் அகாடமி சார்பாக இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தாவர உலகம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தாவர உலகங்கிற லெசனில் ஒரு ஷார்ட் வீடியோ கிளிக்ஸ் அதில் பாசிகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? தாவர உலகம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசிகள் அதே போல் எம்ப்ரியோஃபைட்டுகள்னு ரெண்டாக பிரிக்க முடியும். பாசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருநிலைகள்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எம்ப்ரியோஃபைட்டுகளை நீங்கள் தாவரங்களில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கருநிலைகள் உண்டு. அதாவது கருநிலைங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்க அப்படின்னா எம்ப்ரியோ அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நம்ம இடத்துல சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ பாசியில் யார் எந்தெந்த வகை பாசிகள்லாம் அதில் வருவாங்க அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு பாசி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்ப்ரியோஃபைட்டுகள்னு ரெண்டாவது பிரிக்கும் பொழுது அதில் ஒன்று பிரயோஃபைட்டுகள்னும் இன்னொன்று ட்ரக்கியோஃபைட்டுகள்னும் பிரிக்கிறாங்க. அப்போ ஏன் சார் இங்கே பாசிகளுக்கு இவங்களையும் தாவரத்தில் வச்சுருக்கீங்க, எம்ப்ரியோஃபைட்டுகளையும் தாவரத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பாசிகளுக்கும் என்ன இருக்குங்க, பச்சையமணி இருக்குது. பச்சையம் மூலியமாக நமக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அது ஒரு பகுதியாக தாவரங்களாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே போல் எம்ப்ரியோஃபைட்டுகள் இருக்கக்கூடிய தாவர நிலையிலே இருக்கக்கூடிய ஈரல் வடிவ தாவரங்கள், ஃபெரணிகள், மாசுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் தாவரங்கள் போன்று ஒளி சேர்க்கை செஞ்சு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு தாவர உலகில் சின்ன சின்ன வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ பிரயோஃபைட்டுகள்னு எடுக்கும் பொழுது ஈரல் வடிவ தாவரமும் மாஸ்களும் உள்ள அடங்குது. அதுவே ட்ரக்கியோஃபைட்டுகள், ட்ரக்கியோ அப்படின்னாலே இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம இந்த இடத்துல ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ட்ரக்கியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரியும். அதாவது சுவாசப்பாதைன்னு நம்ம சொல்லுவோம். சுவாசப்பாதை எப்படி இருக்குங்க, பைப்பு போன்ற ஒரு குழல் வடிவம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வஸ்குலார் கற்றைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வஸ்குலார் கற்றைகள். அப்போ அந்த வஸ்குலார் கற்றைகள் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பரிணாம வளர்ச்சியில் மாறிக்கிட்டே வந்தாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது ட்ரக்கியோஃபைட்டுகளுக்கு குறிப்பாக அதுவும் வஸ்குலார் திசுக்கள் உண்டு அப்படிங்கிறது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அப்போ வஸ்குலார் திசுக்கள் இருந்தால் அவங்கள நம்ம என்னன்னு சொல்லலாம், ட்ரக்கியோஃபைட்டுகள்னு நம்ம விவரிச்சுக்கலாம். அப்போ அந்த வஸ்குலார் திசு இருக்கக்கூடிய ட்ரக்கியோஃபைட்டுகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் டெரிடோஃபைட்டுகள், இன்னொருத்தர் ஸ்பெர்மட்டோஃபைட்டுகள்னு பிரிக்கிறாங்க. டெரிடோஃபைட்டுகளை பொறுத்த வரைக்கும் பெரணிகள் மட்டும்தான் உள்ள வராங்க. ஸ்பெர்மட்டோஃபைட்டுகளில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒருத்தர் ஜிம்னோஸ்பெர்ம்கள்னும் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னும் பிரிக்கிறாங்க. அப்போ ஜிம்னோஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு விதை மூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க, திறந்த நிலையிலேயே தான் இருக்காங்க. அதனால தான் ஜிம்னோஸ்பெர்ம்ஸை திறந்த விதை, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா நேக்கட் சீடட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே போல் ஆஞ்சியோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் மூடிய விதை, அதாவது க்ளோஸ்டு சீடட்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மூடிய விதை. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா விதை உரை தான் இருக்கு இல்லைங்கிறத வித்தியாசப்படுத்துறாங்க. அதை தான் இந்த இடத்துல பிரித்து ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னு பிரிக்கிறோம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்கடுகள், கோனிஃபர்கள், அதே போல் ஜிங்கோல்ஸ் அப்படிங்கிற மூணு வகையாக பிரிச்சிடுறாங்க. அதே ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் பார்த்தீங்கன்னா டைகாட்டு, மோனோகாட்னு பிரிச்சிடறாங்க. ஒரு வித்திலை, இரு வித்திலைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த வித்திலிகள்லாம் வச்சு டீட்டெயிலாக நம்ம அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் குறிப்பாக இவங்க சொல்லியிருக்கக்கூடிய 5 வகையில் ஒன்று பாசிகளை மட்டும் பார்த்துடலாம். இந்த பாசிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கியோஃபைட்டுகளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், வஸ்குலார் திசு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரக்கியா, அதாவது ட்ரக்கியோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பக்கம் பாசிகளும் பிரயோஃபைட்டுகளும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வஸ்குலார் கற்றைகள் கிடையாதுங்களாம். சரிங்களா? அதனால தான் இங்கேயே பாருங்கள் வஸ்குலார் திசு இல்லைன்னு சொல்லியிருக்கேன், இங்கே கருநிலை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு பேருக்குமே நமக்கு வஸ்குலார் இல்லாதனால இவங்களை நம்ம என்ன சொல்லலாம், ட்ரக்கியோஃபைட்டுகள் அற்றவைன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஏ ட்ரக்கியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ட்ரக்கியோஃபைட்டுகள் அற்றவை அப்படிங்கிறத ரெண்டு பேர், பாசிகளும் பிரயோஃபைட்டுகளும். இப்போ பாசிகளை மட்டும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது பாசிகளில் 3 வகையாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இனப்பெருக்க வகையை வச்சு 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஐசோகேமஸ், ரெண்டாவது அனிசோகேமஸ், மூணாவது ஊகேமஸ். ஐசோ அப்படின்னாலே ஒரே மாதிரியான, ஓகேங்களா? ஐசோனா என்ன, ஒரே மாதிரியான. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் புரிஞ்சிக்கணும். அதாவது கேமஸ் அப்படின்னாலே அது கேமிட்டுகளை குறிக்கக்கூடியதுங்க. சரிங்களா? கேமிட்டுகள், ஏன்னா ஸ்போர்ஸும் இருக்குது, வித்துக்களும் இருக்குது இல்லைங்களா? அங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ்னு சொல்லுவோம். இங்கே நம்ம கேமிட்டுகளை வச்சு பார்க்குறோம். அதாவது பால் இனப்பெருக்க நிலையில் எப்படி பாசிகளை வகைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இங்கே 3 தலைப்பாக பிரித்து சொல்லியிருக்கோம். அதாவது ஐசோகேமஸ்னா ஆண் கேமிட்டுகளும் பெண் கேமிட்டுகளும் புறத்தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஐசோகேமஸ். அப்போ பாருங்கள், ஐசோகேமிங்கிற பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அளவில் இருக்காங்க, கச
கசை இலைகள் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டாவது அனிசோகேமஸ். அனிசோகேமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே புறத்தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு வகையில் இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே கசை இலைகள் இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? டிஃபரண்ட் மார்பாலஜி, அதாவது வேறுபட்ட புறத்தோற்றங்கள் கொண்டவை அனிசோகேமஸ். அதே ஊகேமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அளவுகள் வெவ்வேறு தான் இருந்தாலும் அதில் பெண் கேமிட்டுகள் நகரும் தன்மை அற்றவையாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே ஒரு முக்கிய காரணமாக நம்ம எடுத்துக்கணும். சிறிய மற்றும் நகரும் தன்மையுடைய ஆண் கேமிட்டும் பெரிய நகரும் தன்மையற்ற பெண் கேமிட்டுகளும் உடையது தான் ஊகேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு விதிவிலக்கு மட்டும் சொல்றாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா, அதாவது நமக்கு தெரியும் ஸ்பைரோகைராங்கிறது பச்சை பாசி வகை சார்ந்தது. இவங்களுக்கு நகரும் திறனற்றவை. சரிங்களா? அதனால கேமிட்டுகள் நகராததுனால அவங்க இருந்தாலும் இந்த கேட்டகரியில் எதில் வைக்கிறதுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா அதில் நகரும் திறனற்ற கேமிட்டுகள்னாலும் அவங்க அனிசோகேமியில கொண்டு வராங்க, ஐசோகேமியில கொண்டு வரதாங்கிறது ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காங்க. சிவப்பு பாசிகளை பொறுத்த வரைக்கும் வித்துக்கள் மற்றும் கேமிட்டுகள் இரண்டுமே நகரும் திறனற்றவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, ஊகேமிக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் நகரும் திறனற்றவை. அதுலேயும் குறிப்பாக பெண் மட்டும்தான், அண்ட செல்கள் மட்டும்தான், அண்ட கேமிட்டுகள் மட்டும்தான் நகராதுன்னு இங்கே ஊகேமிக்கு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல சிவப்பு பாசைகளை குறிப்பாக பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே, அதாவது வித்துக்களாக இருக்கட்டும் இல்லைன்னா கேமிட்டுகளாக இருக்கட்டும், யார் வேணாலும் சொல்லலாம், அதில் ரெண்டு பேருக்குமே நகரும் திறனற்றவை. அது எக்ஸப்ஷனல் கேஸ், விதிவிலக்கில் வச்சுருக்காங்களாம். பட் இந்த பாசிகளுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரினாய்டுகள் அப்படிங்கிறத ஒரு சிறப்பம்சமா. அதாவது பச்சை பாசியில காணக்கூடிய பசுங்கணிகம் மூலிமா ஒரு உடல்கள் சேமிக்கும் திறனை வச்சிருக்காங்க. அதாவது அந்த பசுங்கணிகம் ஸ்டார்ச்சை சேமிக்கிறாங்க இல்லைங்களா? பாசிகளை எந்த இடத்துல சார் சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பைரினாய்டுகள் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் எல்லாம் ஒரு புரத உரையால மூடப்பட்டு சேமிச்சு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு பேர் தான் பைரினாய்டுகள்னு சொல்றாங்க. இது குறிப்பா பாசிகளுக்கு மட்டும் இருக்கு, அதாவது ஆள்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் சிறப்பம்சம் இருக்கக்கூடிய பாசிகளை வகைப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி அந்த காலத்திலேயே ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, பாசிகளை மூன்றா பிரிச்சாங்க. குளோரோஃபைசியே, பேயோஃபைசியே, ரோடோஃபைசியேன்னு பிரிச்சாங்க. இது எதை வச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறமிகளை வச்சு பிரிச்சாங்க. சரி, நிறமிகளை வச்சு பிரித்து பார்க்கும்பொழுது அதில் வேற ஏதாச்சும் வித்தியாசங்கள்லாம் காணப்படுதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையா வித்தியாசங்கள்லாம் அந்த காலகட்டத்திலேயே பார்த்துருந்தாங்க. அதாவது குளோரோஃபைசியேக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பச்சை பாசின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே பேயோஃபாசி அப்படின்னா பழுப்பு பாசிகள்னு சொல்கிறோம். ரோடோஃபைசியே அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு பாசிகளில் நம்ம குறிக்கிறோம். சரிங்களா? மூணா பிரிக்கிறோம், பச்சை, பழுப்பு, சிவப்பு. இது வச்சு தான் முதல்ல ஒரு பாசிகளை வகைப்படுத்தினாங்க. ஆனால் இருப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பச்சை பாசிகள் எல்லாம் நன்னீரில் இருக்காங்க. பேயோஃபைசி, அதாவது பழுப்பு பாசியும் சிவப்பு பாசி ரெண்டு பேருமே கடல் நீரில் தான் அதிக அளவில் காணப்படுறாங்க. முக்கியமாக அங்கே மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நிறமிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ அப்படிங்கிற பச்சையம் நிறமிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 பேரில் என்னென்ன வித்தியாசங்கள் காணப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை பாசிக்கு பீனும் பழுப்பு பாசிக்கு சிங்கிறதும் ரோடோஃபைசியே சிவப்பு பாசிக்கு டிங்கிறதும் வருதுங்களாம். இது அழகா ஹிண்ட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பச்சை பாசி கிரீன் கலர்ல இருக்கு, பிங்கிறது தான் இருக்கிறதுலே அதிகப்படியான ஒளிகளை உறிஞ்சி குளோரோஃபில் ஏ ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய தளத்துக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அனைத்து தாவரங்களும் பச்சை நிறத்தில் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. கூடவே அதுக்கு அடிஷ்னலாக ஜாந்தோஃபில்களும் கரோட்டினாய்டுகளும் செயல்படுகிறதாம். அதாவது ஒளி சேர்க்கையின் பொழுது ஒளிகளை உறிஞ்சி ஒளி சேர்க்கை செயல்முறையை செய்வதற்கு இந்த கூட இருக்கக்கூடிய நிறமிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே பேயோஃபைசியை பார்த்தீங்கன்னா ஃபியூகோசாந்தினும் கரோட்டினாய்டுகளும், இந்த ஃபியூகோசாந்தின் இங்கே ஜாந்தோஃபில், இதுதான் வித்தியாசம். இந்த சின்ன மாற்றங்கள் அதே போல் இங்கே இருந்த பிங்கிறது இங்கே சிங்கிற நிறமிகளாக மாறுது. அப்போ பிக்கும் சிக்கும் ஏதோ ஒளி உறிஞ்சும் திறன் மாற்றங்கள் ஏற்படுவதனால அந்த இடத்துல பச்சை பாசி என்னவா மாறுறாங்க, பழுப்பு பாசியை கொஞ்சம் ஒரு நிறத்தில் மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. காரணம் ஜாந்தோஃபில்கள் ஃபியூகோசாந்தினா மாறிட்டாங்க, அங்கே பிங்கிற பச்சையம் இங்கே சிங்கிறது மாறிடுச்சு. இதே போல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியில் மாறுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது அது அதிக அளவில் சிவப்பு நிறங்களை வெளிப்படுத்தியிருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும் பொழுது பைக்கோ எரித்ரின் அப்படிங்கிற ஒரு வகை நிறமிகளும் கூட இருக்கக்கூடிய பச்சையம் டி அப்படிங்கிறதையும் சேர்ந்து தான் அந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்களாம். சரிங்களா?